பெர்மிஷன் போறது ஓடுறேன் திருட்டு போய் மாதிரி தப்பு சார், தப்பு சார், சார் தப்பு. இந்த திருட்டு போய் தான் சார் தப்பு. சொல்லுங்க சார், 17 வருஷமா போறாங்க, ஒரு பிரச்சனை இல்லையே. சாமி கும்பிடுறது யாரும் தடுக்கிறாங்க? நீங்க சாமி கும்பிடுங்க. ஊருக்காரர் வந்து ஊருக்காரங்க என்ன குத்தலாமா? என்ன பிரச்சனை? கம்பெனி வந்து விளக்கமா நீங்க தான் முதல்ல பேசணும். அதெல்லாம் வேணாங்க. நாங்க வந்து 350 வருஷமா கேரளா சாமி அதெல்லாம் சொல்லணும். போத்திராஜான்றது என்ன சாமி இப்ப இருக்கு. இது எல்லாமே எங்களோட முன்னோர் வழிபாட்டுல இருந்தது. எல்லாத்தையும் மனு கொடுத்தீங்க, சொல்லுங்க. நாங்க வந்து மதுரை தெற்கு தாலுகா சோளங்குருணி கிராமத்தை சேர்ந்த மக்கள் நாங்க எல்லாருமே. நாங்க எங்க காலகாலமா முன்னோர்கள் வழியில இருந்து நாங்க ஒரு 7-8 தலைமுறை, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு 7 தலைமுறை நாங்க வந்துகிட்டு இருக்கோம். வெள்ளக்கார ஆட்சிக்கு முன்னாடி இருந்தே நாங்க இந்த சாமி ஆடி இருந்தோம், போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம். இவங்க திருமல் நாயக்கர் காலத்துல முன்னாடி இருந்தே நாங்க இந்த சாமி கும்பிட்டு வர்றோம். அப்ப இந்த கம்பெனி 2007 தான் இந்த கம்பெனி வந்துச்சு. வரும்போது இடம் வாங்கணும் என்ன சொன்னீங்க, எப்போ வேணாலும் போடலாம், காலையில 6 மணிக்கு திறந்துருவோம், இரவு 10 மணிக்கு நாங்க கேட்டு அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேட்டு போட்டாங்க. அவங்க அப்ப இருக்கும்போது வந்து தாஸ்ன்றவர் வந்தாரு, பீட்டர்ன்றவர் மேனேஜரா இருந்தாரு, ஜெயராம், கண்ணன் இவங்க எல்லாம் மேனேஜரா இருந்தாங்க. கோயிலுக்கு நல்லது செஞ்சாங்க, எங்களுக்கு நல்ல எதுவுமே அனுப்பிவிட்டே இருந்தாங்க. இப்ப தற்போது இவர் வந்து எடுபடியா இருந்தவர் ஜெயராம்ல வந்து ஒரு நீங்க வரக்கூடாது, இந்த பக்கத்தே வரக்கூடாது, நீங்க சாமி கும்பிடக்கூடாது, நீங்க வேணா எலியாரத்தை சுத்தி தான் போய்க்கணும், உங்களுக்கு இதெல்லாம் பாதை கிடையாது, நாங்க உங்களை சாமி கூட விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இஸ்மாயில் தான் வந்து அவ்வளவு பிரச்சனை பண்றாரு. உள்ள 2 ஊர்னி கிடக்கு, கரண்ட் வெளியே போட்டு மாடு இறந்திருக்கு, 2-3 மாடு வேற இறந்திருக்கு. இதெல்லாம் அவங்க பணம் கொடுத்து ஆபீசர் அப்படியே அமைக்கிட்டாங்க அவங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வழியா நம்ம நிலவியல் பாதைன்னு சொல்லி அங்க எங்க ஊர்ல இருந்து பாதை கூடக்கோயில் சந்தை பாதை. அந்த காலத்துல நான் சின்ன வயசுல எங்க அப்பாவோட ஆடு பத்திட்டு போயிருக்கேன், நான் இந்த சந்தைக்கு போயிருக்கேன். ஆனா அவர் சொல்றாரு பாதை கிடையாது, பட்டாளண்டு அப்படின்றாரு. வந்து பாருங்க, அங்க பூரா பூச்செடிக்குள்ள 50 சென்ட் வச்சிருக்கேன், 30 சென்ட் வச்சிருக்கேன் கூட பாதை அது வழிதான் நடுமை வர்றான். இவங்க 1000 ஏக்கர் வச்சிருக்காங்க. 1000 ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பொதுமக்களுக்கு அந்த நிலவியல் பாதை விடுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை பாருங்க. தரிசு நிலம் அவன்ட்டு இவர் வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுன்றாரு இந்த இஸ்மாயில் தான். இவர் தான் மத கலவரத்தை தூண்டுற மாதிரி பண்றாரு. நாங்கெல்லாம் அப்படி நினைக்கல, பக்கத்தூர்ல தான் இருக்காங்க முஸ்லீம்கள் எல்லாம், எங்களுக்கு எல்லாம் நல்லா சந்தோஷமா மாமை மத்திரன் பழகிட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்ததுல இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு எங்களை போய் சாமி கும்பிட விட மாட்டேன்றாப்புல. இவங்க என்னன்னு கேட்டா, ஸ்டாலினோட மருமைய அவர் பேர் என்னமோ சொல்லி மிரட்டினாப்புல, சபரிஸ்ன்னு சொல்லி. அவன் எங்களுக்கு ஆள் இருக்கு அப்படின்னா இது வந்து மக்களுக்கு தானே. ஆனா ஓனர் தங்கமான ஆளு, எப்பயும் போல நீங்க போய்க்கிங்கன்னு சொல்லிட்டாரு ஓனர் வந்து. ரவின்றவர், ராம் ரவி, அவரு ஆர்ஆரோட நிறுவனர் அவர் தான். இவர் வந்து வேலை பார்க்கிறவர் வந்து நீங்க வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுன்ற சும்மா என்னமோ சொன்னாங்க வந்துட்டு போய்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கா நம்மள. எங்க போனீங்க படைய ஊரா?
சும்மா சாமி நினைக்கிறான் அந்த ஆளவே என்ன நினைக்கிறீங்க கூப்பிடுங்க அவரை உங்க வீட்டுக்காரர் அவர் அவர்தானே அது சோளங்குருமை கிராமத்தை சேர்ந்த போத்திராஜா சாமி கோயில். இது நாங்க வந்து ஒரு ஏழு தலைமுறையா வந்து 400 ஆண்டுகளா கும்பிட்டு இருக்கோம். நாங்க சோளங்குருமி கிராமம். சோளங்குருமி கிராமத்துக்கு பாத்தியப்பட்ட இந்த போத்திராஜா வள்ளியம்மா திருக்கோவில் நல்லூர் வெள்ளியில இருக்கின்ற இடம். நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த முன்னோர்கள் வழியாக நாங்க கும்பிட்டு வந்துகிட்டு இருக்கோம். தற்போது வந்து 2007 வந்து இடம் வாங்க ஆரம்பிச்சாங்க, ருத்ரவேல் பிரைவேட் லிமிடெட் சொல்லி. அவங்க வந்ததுல இருந்து ஆனா எந்த இதுவும் இல்லை, எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நல்ல பாதை கிளீன் பண்ணி விட்டுருவாங்க. கிளீனா நாங்க சாமி ஏறி போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். இது வரைக்கும் எந்த டச் இல்லாம இருந்தது. இப்ப சமீபத்துல ஒரு இஸ்மாயில் என்பவர் வந்தாரு, மேனேஜரா வந்தாரு. எங்களுக்கு மத ரீதியா அவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறாருங்கய்யா. இந்த மாவட்ட நிர்வாகம் முதல் தமிழக முதல்வர் எங்களுக்கு வந்து எங்களுக்கு இதுக்கு சரியான தீர்வு காண வேண்டும் என்று எங்களுடைய கிராமத்தின் சோழங்குருமி கிராமத்தின் சார்பாக நாங்க பணியும் கூட கேட்டுக்கொள்கிறோம். நாங்க எங்களுடைய பிள்ளைகள் பேரம்பத்திக்கு வாழ வேண்டிய வாழையாக நாங்க சாமி கூட எந்த இடையூறு இல்லாம பாத்துக்கணும். அவர் கேட்டா எங்க போலீஸ் எங்க பையில இருக்கின்றாரு இஸ்மாயில். இதான் வந்து கண்ணன். நான் சோழங்குருமி கண்ணன், முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரா இருந்தேன். இப்ப வந்து மதுரை தெற்கு தாலுகா. இது வந்து கோவில் பிரச்சனை, பாத பிரச்சனை. இந்த பாதை 7 அடி பாதை இருக்கு. ஆனா இது வந்துட்டு பட்டா லேண்டு, அதனால நாங்க விட முடியாது அப்படின்னு சொல்லிதான் ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்றாங்க. நாங்க கிட்ட 450 வருஷமா அந்த சாமி கும்பிட்டு இருக்கோம். இப்ப நாங்க மட்டுமே தனிப்பட்ட குடும்பம் அப்படின்னாலே 17 வருஷமா இங்க நாங்க வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அவங்களோட தனிப்பட்ட ரெக்கார்ட்லயுமே இந்த குடும்பம் வருது டெய்லியும் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டும் இருக்கு. ஆனா அதை அவங்க யாரும் இது பண்ண முடியாது. நீங்க ரெக்கார்ட்ல இல்ல, நான் இல்லாம கூட ஆக்கிடுவேன், இந்த பாதையை உங்களுக்கு கிடையாது, பட்டால எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. இதனால பெரிய சீர்கேடு நடந்துரும் சார். அதனால மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு எங்களுக்கு பாதை வாங்கி தர மாதிரி நாங்க கேட்டுக்கிறோம் சார்.